Exercise 5.2 5 second problem. Find the type of conic center, foci, vertices and directrix of the x squared divided by 3 plus y squared divided by 10 is equal to 1. இதே ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். இதில் என்ன சேஞ்சஸ் பார்க்கலாம். இது வந்து என்னது ப்ளஸ் வந்துருக்கு. ஓகேவா, ப்ளஸ் வந்தாவே தட் இஸ் த எலிப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இப்போ இதுதான் லார்ஜர். ஓகேவா, 10 இஸ் கிரேட்டர் தென் 3. ஸோ அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்படின்னா என்னது மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் இப்படி தான் வரையணும். சரியா, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 10 எடுத்துக்கணும், பி ஸ்கொயர் ஈக்குவல் 3 எடுத்துக்கணும், ஏ ஈக்குவல் ரூட் ஆஃப் 10, பி ஈக்குவல் ரூட் ஆஃப் 3. ஸோ ஆல்ரெடி சொல்லுவேன் ஏ பி தெரிஞ்சால் சி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் 10, பி ஸ்கொயர் 7, 3. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7, சி ஈக்குவல் ரூட் ஆஃப் 7. ஸோ சி ஈக்குவல் டு ஏங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ சி வந்து ரூட் ஆஃப் 7, ஏ வந்து என்னது, ஏன்னா நமக்கு இதுக்கு ஏ கண்டுபிடிக்கணும்னா ஈலாம் கண்டுபிடிக்கிறோம். ஏ பை தான் டைரக்ட்ரிக்ஸஸ் வரும், டைரக்ட்ரிக்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏபிசி கண்டுபிடிச்சிக்கிறோம், அப்புறம் இ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இப்போ ஏ பை இ கண்டுபிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த டயக்ராம்ஸில் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸஸ் லைன் வரும். சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஸோ சி ஈக்குவல் டு ஏஇ, சி வந்து ரூட் 7, ஏ வந்து ரூட் 10, சி இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7/10. ஓகே, ஸோ ஏ பை என்னது, ஏ வந்து ரூட் ஆஃப் 10. ஓகே, ஏ வந்து ரூட் ஆஃப் 10 இங்கே இருக்குது. ஏ இ வந்து என்னது ரூட் ஆஃப் 7/10. ஸோ இந்த 10 மேலே போயிடும். ஸோ இப்போ என்ன 10/7. ஸோ சென்டர் வந்து என்னது 0,0. ஓகே வந்து 2 இருக்கும், 0,c. ஓகேவா, ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால 0,c போடுறோம், இல்லை எக்ஸ் ஆக்சிஸில் வந்து c,0ன்னு போடுவோம். சரிங்களா, எஸ் ஆஃப் 0,√7, 0 எஸ் டேஸ் 0,-c, எஸ் டேஸ் ஆஃப் 0,-7. ஸோ வெர்டிசஸ் வந்து என்னது a ஆஃப் 0,a, a ஆஃப் 0,0,√10, a dash ஆஃப் 0,-a, a dash 0,-√10. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸஸ் 2 இருக்கும். y ஈக்குவல் டு ப்ளஸ் a பை இ, y ஈக்குவல் டு மைனஸ் a பை இ 2 இருக்கும். ஸோ y ஈக்குவல் டு a பை இ வேல்யூ என்னது 10/√7. ஸோ y ஈக்குவல் டு 10/√7, y ஈக்குவல் டு -10/√7. இதுதான். ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் வந்தால் எலிப்ஸு பார்த்துக்கணும். எங்கே வேல்யூ பெருசாக இருக்கோ அது அந்த அலாங்குத அதுதான் மேஜர் ஆக்சிஸ் ஆகும். ஸோ இங்கே 10ல் தான் ஒய் ஆக்சிஸ் கீழே தான் 10 பெருசாக இருக்கும். ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸாக இருக்கும். சரிங்களா, இதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடாது. மிஸ்டேக் பண்ணினாவே ப்ராப்ளம் ஃபுல்லாக தப்பாகும். சரியா, ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற இனிஷியல் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் எல்லா ப்ராப்ளத்துலையுமே. இதில் சரி, இனிஷியல் ஸ்டெப் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா, இதில் எல்லாமே ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், சி வேல்யூ கண்டுபிடிக்கணும், இ வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏ பை இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது 5 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். சரியா, எப்பயுமே வந்து டயக்ராம் யூஸ் பண்ணி எழுதி பழகுங்க, அப்போ தான் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் ஆகும். ஓகேவா, நம்ம வாக்கில் மெமரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. மெமரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமம். மெமரைஸ் பண்ணாமல் டயக்ராம் வரைஞ்சி டயக்ராம்லலாம் இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. ஈஸியாக அப்படியே மார்க் பண்ணலாம், எடுக்கலாம் ஃபுல் மார்க். தேங்க்யூ.